அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 11, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலக நாடுகளில் உழைத்த இந்தியாவின் குரல். ஆபரேஷன் சிந்தூர் எம்பிக்கள் குழுவுக்கு பிரதமர் மோடி பாராட்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க வெளிநாடுகளுக்கு சென்ற பல்வேறு கட்சியினர் அடங்கிய எம்பிக்கள் குழுவிற்கு பிரதமர் மோடி தில்லியில் அவரது இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை சந்தித்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு கல்வி உரிமை சட்ட நிதி மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. கல்வி உரிமை சட்டம் ஆர்டியின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்க ஒதுக்க வேண்டிய நிதியை தமிழக அரசுக்கு மத்திய அரசு உடனே ஒதுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்வி உரிமை சட்டத்தின்படி இந்த டேட்டாவை பார்த்துக்கலாம். கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாய கல்வியை அளிக்க வேண்டும். இதில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் சேர்க்கை வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தில் மத்திய மாநில அரசுகள் செலுத்திவிடும். மத்திய அரசு 60% தொகையையும் மாநில அரசு 40% தொகையையும் அளிக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. கீழடி அகழாய்வை அங்கீகரிக்க அறிவியல் ரீதியான தரவுகள் தேவை. மத்திய அமைச்சர் ஷெகாவத் தெரிவிச்சிருக்காரு. கீழடி அகழாய்வை அங்கீகரிக்க அறிவியல் ரீதியான தரவுகள் தேவை என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தாருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசிலிருந்து மலிவான அரசியலுக்கு வரலாறு காத்திருக்காதுன்னு சொல்லி அரசியல் பேசியிருக்காங்க. பட் நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா, கீழடி எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, கீழடியில் இப்போ எத்தனாம் கட்ட அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். எதிர்தான் காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர் வருவதோர் நோய். வரப்போதே முன்னதை அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லைன்னு அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. 11 ஆண்டுகால மோடி ஆட்சி நமோ செயலி கருத்து பகிர்வில் தமிழகம் 3வது இடம்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு 11 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள நிலையில் அது தொடர்பாக நமோ செயலி மூலம் மக்கள் கருத்துக்கள் பெறப்பட்டதில் தமிழகம் 3வது இடத்தில் உள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் முதல் இடத்திலும் மகாராஷ்டிரம் 2வது இடத்திலும் இருக்குது. தமிழ்நாடு 3ஆம் இடத்துல இருக்குது. குஜராத், ஹரியானா 4, 5 இடங்களில் இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் NB 1.8.1 வகை கொரோனா வீரியமற்றதை மருத்துவர்கள் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது பரவி வரும் NB 1.8.1 வகை கொரோனா தொற்று அச்சப்படும் அளவுக்கு பாதிப்பில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் சரிவு ஐநா அறிக்கையில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் சரிந்துள்ளதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநா மக்கள் தொகை நிதி முகமையின் UNFPA தி ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கருவுறுதல் விகிதம் சரிவாயிருக்குன்னு சொல்லி ஐநா தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் ICC ஹால் ஆஃப் ஃபேம் தோனிக்கு கௌரவம்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் அதாவது ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலில் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் சேர்க்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளாருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. கிரிக்கெட் சம்மந்தமான கொஸ்டினில் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்புகள் அதிகம். கான்டிவா ஏவுகணை சோதனைக்கு தயாராகும் விமானப்படை. 350 கிலோமீட்டர் இலக்கை தாக்கும் இந்திய தயாரிப்பு. இந்திய விமானப்படையும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO சேர்ந்து கான்டிவா என்ற புதிய தலைமை ரக ஏவுகணையை விரைவில் சோதனை செய்ய ஆயத்தமாகியுள்ளது. இது 350 கிலோமீட்டர் இலக்கையும் தாக்கும்னு இந்திய தயாரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. தூர வரம்பு, உந்துத்திறன், துல்லிய இலக்கு, அப்புறம் எதிரி வலிமை. சீனாவின் PL-15 அப்படின்றது 200 to 300 கிலோமீட்டர் வகை. பாகிஸ்தானின் AIM-120C அம்ரம் அப்படின்றது 105 முதல் 120 கிலோமீட்டர் தூர அளவுன்னு கொடுத்துருக்காங்க. பாடநூல் கழக நூல்களை இனி இணைய வழியில் பெறலாம். புதிய வசதியை தொடங்கி வைத்தார் முதல்வர்னு தெரிவிச்சிருக்காங்க. பாடநூல் கழக நூல்களை இணைய வழியில் பெறும் வசதியை முதல்வர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான வெப்சைட் இந்த இருக்குது பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. www.tntextbooks.online கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக வந்து கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.